சொசைட்டி தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியம் சார்பாக 4வது ஆண்டாக இந்த இரத்த தான முகாமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இரத்த தான முகாமிற்கு கம்பம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் பானுமதி அம்மா அவர்களும் பிரதீப் சார் அவர்களும் டீம் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது 10 பேருக்கு மேலே பிளட் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய சுருள்வேல் ஐயா குழுவினருடைய மணிசார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பாளையத்திலிருந்து செல்வகுமார் செக்ரட்டரி அவரும் கொடுத்துருக்கிறாரு. கம்பம் இரத்த தான கொடையாளர் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். டிரைவர் சார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. சூர்யா டிபார்ட்மெண்ட்டு அதே மாதிரி சர்வீஸ் சைக்கிள் கடை வச்சிருக்கிறவங்க பேர் எழுதிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 60 பேர் இந்த முகாமில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வந்திருந்து இரத்த கொடை கொடுத்து மனித நேயத்தை காக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒரு உயிர் நம்ம காக்கப்படுகிறது. உலகத்திலே தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் தான். ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்ததை நம்ம காப்பாற்றுறாங்க. அதனால அவங்க கொடுக்குறவங்கள நம்ம கடவுளாக பார்க்கணும். அடுத்து அவங்க கொடுக்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். ரத்தம் கொடுக்குறதுனால எதுவும் பயப்பட தேவையில்லை. புது ரத்தம் மறுபடியும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பிளட்டு நல்லா உற்பத்தி ஆகும். அதனால் பிளட்டு கொடுக்குற டொனேஷன்காரர்கிட்ட நம்ம மட்டும் பயப்பட வேணாம், இதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இந்த கேம்பை நடத்தி கொடுக்குறதுக்காக இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி நம்ம பாண்டி சார், சுனில் சார், இவங்களோட மேடம் பானுமதி மேடம், பிரதீப் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கொடுக்குறேன். இல்லை சார், ரத்தம் 120 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம ரத்தம் நம்ம இப்போ கொடுத்த ரத்தம் 120 நாட்களில் மறுபடியும் நமக்கு உற்பத்தி ஆகிடும். ஸோ 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ரத்தம் கொடுத்துக்கலாம். ரத்த விருத்தியான உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்து குறையாமல் இருக்கும். இப்போ நம்ம கர்ப்ப காலத்தில் பார்த்தோம்னா எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இரும்பு சத்து குறைபாடு அதிகமாக வரும். முன்னெல்லாம் ரத்த குறைபாடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவில் மாதமாக இருக்கும்போதே ரத்தம் செலுத்த வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ரத்தம் கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கும்போது பிரசவ நேரத்தில் அதிக ரத்த இழப்பை நம்ம தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் சமயத்தில் ஒரு 1500 ml மேலே ரத்தம் போச்சுன்னா ரத்தத்துக்கு ரத்தம் தான் தீரும். ரத்தத்துக்கு மாற்று மருந்தாக நம்ம வேறு எதையும் செலுத்த முடியாது. ரத்தம் அதிகமாகும் போது ரத்தம் செலுத்தித்தான் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான் இந்த ரத்த தானம் ஒரு மகத்தானதாக கருதப்படுது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை தாராளமாக ரத்தம் கொடுக்கலாம் சார். நம்ம கொடுத்த ரத்தம் 120 நாட்களுக்குள்ளே நம்ம உடம்புல 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். நம்ம கொடுக்கறது 300 ml தான் கொடுக்குறோம். தாராளமாக உற்பத்தி ஆகிடும் சார். சதீஷ்குமார் சைக்கிள் கடை வச்சிருக்கிறாரு. இவருடைய நண்பர்களோடு சேர்ந்து வார்த்தை பேசுமாறு வேண்டுகிறோம். தொடர்ந்து 4வது ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இந்தியன் ரெட் கிராஸின் சார்பாக தேனி மாவட்டத்தில் அதுவும் கம்பம் பகுதியில் சிறப்பாக தொடர்ந்து 4வது ஆண்டுகளாக நடந்திருக்கிறது. இரத்த தானம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக 30 முறை 30 ஆண்டுகளாக 30 முறை இரத்த தானம் கொடுக்கறதுலாம் அது பெரிய விஷயம். நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்சவர் பார்த்து அறிமுகமானவங்களுக்கு பண்ணக்கூடிய உதவி உதவியே கிடையாது. உண்மையிலே இவங்க பண்ணக்கூடிய உதவி தான் மிகப்பெரிய உதவி. ஏன்னா யாருக்கு நம்ம இந்த ரத்தத்தை கொடுக்க போகிறோங்கிறது தெரியாது, இவங்களால யார் பயனடைய போகிறாங்க அப்படிங்கிற விவரமும் தெரியாது. ஆனால் யாரோ ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு
ரத்தம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்தியன் ரெட் கிராஸின் சார்பாக, தேனி ரெட் கிராஸின் சார்பாகவும், கம்பம் கிளையின் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 4வது இரத்த தான முகாமிற்கு விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து நண்பர்கள் வந்து இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குமரேசன் அவர்கள் ஒருங்கிணைந்தவர் 10-15 பேருக்கு மேலே வரதா இருக்கிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் அக்டோபர் மாதத்தில் வந்து தேசிய தன்னார்வ ரத்த தானம் வரும். ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தை முன்னிட்டு அனைத்து இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. அதில் நம்ம இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி வந்து 4வது வருட ரத்த தான முகாம் வந்து கம்பத்தில் நடக்கிறது வந்து சிறப்பு. இதில் வந்து செல்வம் சார் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒய்எஸ்சி ஜேஎஸ்சிலாம் வந்ததில் ரொம்ப சிறப்பான ஒரு சேவையாகுது. கம்பம் ஆயுஷ் இன்ஜினியரிங் மகளிர் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் கம்பம் ஒன்றியம் சார்பாக நடைபெற்ற இந்தியன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்லையும் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களும் இரத்த தானம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். மேலும் சர்டிஃபிகேட் வாங்குவதற்கும் தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திர போராளிகள் நட்சத்திர போராளிகள் தானே இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி கம்பம் ஒன்றியத்தின் சார்பாக நடைபெறும் 4வது ஆண்டு இரத்த தான முகாமிற்கு என்எஸ்கேபி பள்ளியில் ஏஆர்சி கவுன்சிலர் செல்வம் சார் அவர்கள் அவங்களோட டீமோட வந்து இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கிற 13வது தடவையாக இந்த இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நம்மளுடைய ஹோமியோபதி டாக்டர் இன்பசேகரன் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்கள். வணக்கம். இப்போ வந்து ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னா அவருக்கு தேவையான பணத்தை கொடுக்கலாம், கஷ்டம்னா பசி இதெல்லாம் உணவை கொடுக்கலாம், விவசாயம் பண்ணால் நிலத்தை கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து மறந்து போயிடலாம். ஆனால் நம்ம உடலோட உயிரை காப்பாற்றுற ரத்தத்தை கொடுக்கறதுக்கு அது இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அருளை தந்துருக்கணும். அந்த அருளை வந்து நம்ம என்எஸ்கேபி ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆசிரியர்களுக்கு வந்து இந்தியன் ரெட் கிராஸ் கம்பம் ஒன்றியத்தின் சார்பாக அன்புள்ள நன்றி வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம். நீங்க ஃபர்ஸ்ட் இதுல கூட போங்க. கூடலூருக்கு வந்தவங்க 2 பேர், சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 2 பேர் வர சொல்லிருங்க. இந்த பிள்ளைகள் வரட்டும், இப்படி நிக்கட்டும், இப்படி வருஷா நிக்கட்டுமா டாக்டர் மேம், அப்படியே வருஷா நிக்க சொல்லுங்க. சுந்தர வன சுந்தரப்பா அம்மா தம்பி சரி. நடைபெறும் இந்த 4வது இரத்த தான முகாமிற்கு சின்னமனூர் கிளையின் கொடியரசன் சார் மலை ஆர்மி கோச்சிங் சென்டரினுடைய மாணவர்கள் வந்து இரத்த தானம் கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது அவர்களுக்குண்டான சான்றிதழும் அது தொடர்ந்து கூடலூர் அழகு ஆர்மி கோச்சிங் சென்டரில் நடந்த பேரிடர் மேலாண்மை பயிற்சிக்கு ஆயுஷ் இன்ஜினியர் காலேஜில் இருந்து கலந்து கொண்ட 2 கவுன்சிலர் அம்மா அவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சர்டிஃபிகேட் வழங்கப்படுகின்றது. மேலும் 30வது தடவையாக இரத்த தானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பம் குருதி ஒருங்கிணைப்பாளர் குருதி தியாகராஜன் அவர்களுக்கும் ஷீல்டு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
சார் நீங்கள் வாங்க. 30வது முறையாக ரத்த தானம் கொடுத்தமைக்காக அவரை பாராட்டி உளமாற பாராட்டினார். சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியத்தின் சார்பாக அழகு ஆர்மி கோச்சிங் சென்டர் கூடலூரில் நடந்த ஒன் டே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஃபர்ஸ்ட் எய்டு அண்டு சிபிஆர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமிற்கு கலந்து கொண்டவர்களுக்கு தற்பொழுது சர்டிஃபிகேட் வழங்கப்படுகின்றது. முதலாவதாக ஆதிகுரு அவர்கள் என்ஆர்டி தியாகராஜன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மேலும் ஆயுஷ் இன்ஜினியரிங் மகளிர் கல்லூரியினுடைய ஒய்ஆர்சி ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி அம்மா அவர்களை சர்டிஃபிகேட் கொடுத்து வரவேற்றோம். கைதட்டுங்க யாராவது. அவ்வளோதானா? அவங்களுக்கு பார்த்தியா? கையில் இல்லைங்க, சாப்பிட்டு இல்லையா? அப்படியே போடுங்க மேடம். தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியத்தின் சார்பாக நடந்து முடிந்த எலிவா கன்வென்ஷன் டே ஆயுஷ் இன்ஜினியரிங் காலேஜில் போட்டிகள் நடத்தி கொண்டாடினார்கள். அதற்காக தேனி மாவட்டத்தின் சார்பாக இந்த ஷீல்டானது பள்ளிக்கும் நடந்து முடிந்த ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டியில் நடந்த மாணவிகளுக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையிலிருந்து அருமை சகோதரர் சோம பாரதி கம்பம் ரெட் கிராஸ் சார்பாக வழங்கும் ரத்த தானத்தில் தானும் ரத்த தானம் வழங்குறாரு. அவருக்கு கம்பம் ரெட் கிராஸ் சார்பாக நன்றி, ஆசிரியர் பாட்டியம் சார்பாக தெரியப்படுத்திக் நன்றி. இவர் இந்த தடவை 48வது தடவையாக ரத்த தானம் கொடுக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கம்பத்தில் அதிகமான தடவை கொடுத்தவரில் முதன்மையானவர். 2வது ஆள் நம்ம ஆள் குருதி தியாகராஜன் 30வது. அப்புறம் இவர் தெரியுது. இடையில கொடுத்து இடையில கண்டிப்பாக